தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பத்தி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீண்டுமாக கனமழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக மழை வரும். அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்ல. இப்ப இதுல குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள் மாவட்டங்களில் படிப்படியாக பகல் நேரங்கள்ல வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் தான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்பவே நமக்கு உள் மாவட்டத்துல நெறைய பகுதிகள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என பல்வேறு பகுதிகள்ல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக தொடங்கியிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடும் வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அதைத் தொடர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் பகல் நேர வெப்பநிலை கடந்த நாட்களை விட கணிசமாக அதிகரிக்கும். இந்த மழை வாய்ப்புகள் எப்போ நமக்கு தமிழ்நாட்டுல வரப்போகுது அப்படின்னா, இந்த பிப்ரவரி இறுதியில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். அதுவுமே நமக்கு சில மாவட்டங்கள் மட்டும்தான். இப்ப குறிப்பா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்துல கனமழையும், உள் மாவட்டங்கள், வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்துல அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்ப பல பகுதிகள்ல நமக்கு மிக கனமழையோ, இல்ல அதி கனமழையோ நமக்கு பதிவாகறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில பகுதிகள்ல மட்டும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பிப்ரவரி மாத இறுதியில நம்ம எதிர்பார்க்க முடியும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த பகுதிகள்ல நமக்கு விட்டு விட்டு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். மார்ச் முதல் வாரத்திலும் பரவலாக வெப்பசலன மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த கோடை காலம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு மழை கொடுத்து விட்ட பிறகுதான் இந்த கோடை காலம் அப்படிங்கிறதும் தொடங்கும். இதுல நமக்கு அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் அப்படிங்கிறது மே மாதங்கள்ல தான் நம்ம பொதுவாக நம்ம பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மே மாதங்கள்ல கடுமையான வெப்பம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல்லேயே நமக்கு அதிக வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ நமக்கு புயல் சின்னங்களோ, இல்லது நமக்கு வரலாறு காணாத கனமழைக்கான வாய்ப்போ எதுவுமே நமக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. இருந்தாலும் மாத இறுதியில் நமக்கு பரவலாக மழை தீவிரமடையும். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு, இன்னும் ஒரு 7 முதல் 10 நாட்களுக்கு பகல் நேரங்கள்ல ரொம்ப தீவிரமான வெப்பம் காணப்படும். இப்போவே நமக்கு 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்துல பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து மேலும் உயரும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் உயரும். இந்த வருஷம் நமக்கு மார்ச், ஏப்ரல் மாதங்களிலேயே 40, 41 டிகிரி செல்சியஸை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.